கடந்த வாரத்துல ரோமர் 10ஆம் அதிகாரத்துல 8, 9 வசனங்கள் எல்லாவற்றையும் நம்ம தியானிச்சுட்டு இருந்தோம். இதுல 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. அந்த விசுவாசத்தின் வார்த்தை என்ன? இப்ப நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. பவுல் சொல்றாரு பாருங்க, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. இந்த விசுவாச வார்த்தை என்னன்னா கிறிஸ்து இயேசுதான் அந்த வார்த்தையானவர். அந்த வார்த்தையானவரை குறித்து தான் அவர்கள் பிரசங்கித்தார்கள். ஏன்னா இந்த வார்த்தை குறித்து தான் இந்த 9வது வசனம் 10வது வசனம் விளக்கமா சொல்றது. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்துட்டாரு. தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி விட்டுட்டாரு. இந்த சத்தியத்தை முதல்ல நம்முடைய உள்ளத்துல உள்வாங்கி அதை என்னுடைய வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது நமக்கு ரட்சிப்பு. அதுதான் ரோமர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியினுடைய தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற அந்த பிரசங்கிக்கிற அந்த விசுவாச வார்த்தையை ஆண்டவர் என்ன செய்யறார்? நமக்கு சமீபமா வச்சிருக்கிறார், நம்முடைய வாயில வச்சிருக்கிறார், நம்முடைய இருதயத்துல வச்சிருக்கிறார். இதை ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க என்ன? நம்ப வேண்டும். இந்த காரியங்களை நீங்கள் நம்ப வேண்டும். அப்படி நம்பும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன் அவனால் விடுதலை அடைய முடியாது, மீட்பு அடைய முடியாது. அதனால்தான் தேவன் சொல்றாரு, நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தவர். எதற்காக மரித்தார்? என் பாவங்களுக்காக மரித்தார். நான் நீதிமானாய் ஒரு பரிசுத்தவானாய் இந்த பூமியில மீண்டு வருவதற்காக அவர் உயிர்த்தெழப்பட்டார். இது ஒரு அடையாளமா இருக்கிறது. இது ஒரு அடையாளமா இருக்கிறது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதிநிதி. இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடுது, இந்த இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள கிரிக்கெட் மேட்ச் ஓடுது அப்படி சொல்லும் பொழுது இந்தியாக்காரங்க எல்லாம் அந்த இடத்துல விளையாடுறவங்களோட அவங்களுடைய மனநிலை ஒன்றி போகும். அதே போல பாத்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான்காரங்க அவங்களுடைய அந்த அணியோடு அவர்களுடைய மனங்கள் ஒன்றி போகும். இப்போ என்னன்னா அங்க விளையாடுறவங்க வேற ஆட்கள், ஆனா இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னா அவங்களோட ஒன்றி போகுது, அவங்களோட ஒன்றி போகுது. இப்போ ஒரு போட்டின்னு வந்த பிறகு அவங்க விளையாடும் பொழுது ஒரு பக்கம் ஸ்கோர் அதிகமாகும் பொழுது இந்தியா ஜெயிச்சிச்சு அப்படின்னா உடனே இந்தியாக்காரங்க இதோ நம்முடைய ஆளுங்களை ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றதுல இதோ நாம ஜெயிச்சிட்டோம், ஆமா இந்தியா ஜெயிச்சிச்சு, நாம ஜெயிச்சிட்டோம், நாம அப்படின்றது. அப்படின்னா என்னது? நாங்க. அப்ப நாங்க அப்படின் போது என்னன்னா அந்த இந்தியாவுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸா யார் இருக்கிறாங்க அவங்கள இவங்க விசுவசிக்கிறாங்க, அவங்க நம்புறாங்க, அவங்களுக்கு அவங்களுடைய உணர்வுகளை இவங்க பிரதிபலிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்தியா ஜெயிக்கும் பொழுது, இந்தியா வின் பண்ணுச்சுன்னா, ஏதாவது ஒரு ஃபுட்பால்லயோ இல்ல கிரிக்கெட்லயோ இந்தியா வின் பண்ணுச்சுன்னா அதிகமா சந்தோஷப்படுறது யாருன்னா அந்த இந்தியாவா, அந்த ரசிகர்கள், அந்த கூட்டங்கள் யாரெல்லாம் வாட்ச் பண்றாங்க அவங்க எல்லாம். ஏன்னா அந்த இந்தியான்ற அந்த உணர்வோடு அவர்கள் பின்னி பிணைஞ்சிடுறாங்க. இதேதான் இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார் என்பது அதை நாம் உணர்வு பூர்வமாக அவர் எனக்காக மரித்தார், எனக்காக, எனக்கு பதிலாக, எனக்கு பிரதிநிதியாக அவர் எனக்காக அதை நம்ம ஃபீல் பண்ணும் பொழுது அந்த உணர்வு, அந்த ரத்த ஓட்டம் பாருங்க. ஒருத்தருக்கு நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு சண்டை வருதுன்னா நமக்கு துடிக்குது. அதாவது நம்ம ஜனங்க, நம்ம சொந்தம் ஒண்ணு இல்லை, நம்ம சொந்தத்துல ஏதாவது ஒரு அடிபட்டுச்சு இல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டுச்சுன்னு நம்ம உடம்பு தாள்னாலே தான் சதா ஆடணுவாங்க. அந்த மாதிரி
நமக்கு துடிக்கும், அந்த ஒரு உணர்வு துடிக்கும். அதே மாதிரிதான் இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணம், அந்த உயிர்த்தெழுதல் இன்றைக்கு எனக்காக அப்படின்றத நாம் ஃபீல் பண்ணும் பொழுது, அவர் எனக்காக மரித்தார், என்ன நான் பரிசுத்தவானாய் மாறும்படிக்கு, நான் பரிசுத்தவதியாய் வரும்படிக்கு, நான் நீதிமானாய் மாறும்படிக்கு அவர் எழுப்பப்பட்டார் அப்படின்றத நாம உணரணும். பாருங்க, ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அதனால அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு ஒப்பு கொடுத்த தேவன் அவரோடு கூட நம்மையும் ஒரே லெவல்ல வச்சு பாக்குறாரு. அவருக்கு அருளின் அதே கிருபை, அதே மீட்பு, அதே உயிர்த்தெழுதல் நமக்கும் அருளாதிருப்பது எப்படி? அப்ப பிதாவாகிய தேவனால நமக்கு என்ன செய்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. அப்போ நம்ம யாரும் குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா எனக்காக அவர் இந்த பூமியில வந்தார். அதான் ஒரு விசுவாச வார்த்தை அதுதான். அப்போ தேவ ஜனங்கள் அந்த தேவ நீதியை நம்ம பெற வேண்டுமானால் நம்முடைய சுய முயற்சி விட்டுடணும். இந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும்ட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க, நிறைய காரியங்கள் செய்வாங்க, நிறைய பயிற்சிகள், சில முயற்சிகள்லாம் செய்யறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் மாத்திரம்தான் சுய முயற்சியோ சுய நீதியோ நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்யாது என்பதை முதல்ல உணரணும். நாம் தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. பாவ பழக்கங்கள்ல இருந்து விடுதலை பெற முடியாது. ஆண்டவர்கிட்ட ஒத்தாசை வாங்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் நாம் அந்த பாவ பழக்கங்களிலிருந்தும் பாவத்திலிருந்தும் நாம் உயிர் அடைகிறோம், பரிசுத்தம் அடைகிறோம், நீதிமானாய் மாறுகிறோம். இன்னைக்கு சில பேருக்கு பாருங்க, விட முடியாத பாவ பழக்கங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரே வழி என்னன்னு சொன்னாக்க, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அதனால் என்னுடைய பாவத்தை அவருடைய மரணத்தோடு இணைக்கிறேன், ஆண்டவரே என்னை நீங்க விடுதலை செய்யுங்க என்று நீங்கள் அது அறிக்கையிட்டு கொண்டே இருப்பீர்களானால் அந்த பாவம் இயேசு கிறிஸ்துவோடு கூட அது மரணம் அடையும். நீதிக்கு பிழைத்தவர்களாக, நீங்கள் பரிசுத்தத்துக்கு பிழைத்தவர்களாக மாறிவிடுவீர்கள். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே ஆகும். ஏன்னா அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்ற எண்ணம் நமக்குள்ள வரணும் என்று சொல்லப்படுது. அதனாலதான் வேதம் சொல்றது, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருங்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே. பவுல் சொல்றாரு பாருங்க, நான் பிரசங்கித்த பிரகாரமாய். இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கத்துலதான் இருக்கிறாரு, உங்க அந்த வாயின் வார்த்தையா இருக்கிறாரு, உங்கள் இருதயத்தில் இருக்கிறாரு. நாங்கள் சொன்னபடி இயேசு மரித்தோரிலிருந்து இருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்கள், உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக தேவன் எழுப்பினார் என்பதை நீங்கள் முதலாவது நீங்கள் விசுவசித்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ வேதம் சொல்லுது பாருங்க, வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு ஒரே வேளையில, அதிகமான சகோதரருக்கு 500 பேருக்கு மேல ஒரே வேளையில தரிசனமானார் என்று நம்ம பாக்குறோம். அப்ப பாருங்களேன், இந்த இடத்துல கொரிந்தியர்ல பார்க்கும்போது பவுல் அழகா சொல்றாரு, அவர் முதல்ல என்ன சொல்ற 12 பேருக்கு தரிசனமானார். அடுத்தது அதுக்கு பிறகு அந்த 40 நாள் 500 பேருக்கு மேல தரிசனமானாராம். அப்போ அந்த 500 பேருக்கு தரிசனமாகி அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன். இது எதற்காக உறுதிப்படுத்துகிறார், எழுப்பினதை உறுதிப்படுத்துகிறார். நான் எழும்பி இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன். அப்போ 12 பேருக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்துல அநேகருக்கு அவர் தரிசனம் 500 பேருக்கு மேல, எண்ணிக்கை ஒரு 500 சொல்லியிருக்காங்க, அதற்கும் மேலே என்று வேதம் சொல்லுகிறது. கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர் 15 1 8 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா தெரியும், நீங்க வாசித்து கூட பார்க்கலாம். அதனால யாக்கோபுக்கு அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார்.
எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போல இருந்த எனக்கு தரிசனமானார் என்று பவுல் ஒரு சாட்சி கொடுக்கிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற சாட்சி உண்மையான சாட்சி. அப்போ அவர் சொல்றாரு, இது எல்லாம் உண்மை, இந்த நற்செய்தியினுடைய அடிப்படை உண்மையானது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்றபடி இந்த 40 நாள் அளவு, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்ற மாதிரி, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவு அப்போஸ்தலர்கள் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார் என்று சொல்லப்படுது. உயிரோடு இருக்கிறவராய். அந்த உயிரோடு இருக்கிற அந்த விஷயமானது நம்மை மீட்புக்குள்ளாய் நடத்துகிறது, ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துகிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. நம்முடைய அந்த விசுவாச வார்த்தை என்பது என்ன தெரியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறார். அதான் இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார்னு தான் விசுவாச வார்த்தையே. இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார்னா விசுவாசம் நடுங்கும். ஏன்னா இயேசுதான் எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்தார். அப்படி என்றால் இயேசு ஜீவிக்கிறார் என்பது விசுவாச வார்த்தையா இருக்கிறபடினால பாருங்க, அப்போஸ்தலர் 2:24 தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது. மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது. அப்ப இனி அவரை மரணம் கட்டாது. பாவத்தின் சம்பளமாகிய மரணம் அவரை கட்டாது. அப்ப இயேசுவை அந்த நிலையில விசுவாசிக்கிற, எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார் என்று நாம் அந்த நிலையில எனக்காக என்று நீங்கள் இயேசு உங்களுக்கு சொந்தம் கொண்டாடும் போது, என்னுடைய இந்தியா, என்னுடைய ஜனங்கள் எனக்காக, எங்களுடைய நாட்டுக்காக இவங்க போனாங்க. அப்போ அவங்களுடைய வெற்றியை நம்முடைய வெற்றியாய் நம்ம சுதந்திரிக்கிறோமே. ஒரு சாதாரண கிரிக்கெட்டுக்காகவோ, ஒரு சாதாரண ஒரு ஃபுட்பால் பிளேயரோ, இல்ல சாதாரண ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல இந்தியா ஜெயிக்கும் போது இந்தியா இந்தியா என்று நம்ம உரிமை கொண்டாடுகிறோமே. ஒரு சாதாரண இந்த விஷயத்துக்கு உரிமை கொண்டாடுகிற நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார் என்பதில் நம்ம உரிமை பாராட்ட வேண்டும். தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவருடைய மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் இதை விசுவாசிக்காவிட்டால் தேவன் தமது குமாரனை குறித்து பதிவு செய்ததை நாம் விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த அத்தனையும் நம்ம விசுவாசிக்கவில்லை என்றுதான். கிறிஸ்து விசுவாசிப்பது என்பது அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவரை விசுவாசிப்பது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை மட்டுமல்ல அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு கூட இயேசு கிறிஸ்து எழுப்பினார் பாருங்க. பிதாவாகிய தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நான் கர்த்தரை, பிதாவாகிய தேவனை நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் அது ரகசியம். அதுதான் ஒரு மிகப்பெரிய ரகசியமா இருக்கிறது. அப்ப அவரை மருத்துவலிருந்து எழுப்பின தேவனை, நான் இயேசு பிதாவாகிய தேவனையும் நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோடு மட்டும் நிக்கலது. அந்த விசுவாசமானது அதையும் கடந்து போகிறது. அவரை எழுப்பினவரையும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால்தான் பாருங்க, ரோமர் 8:24 அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். காணப்படுகிறது நம்புகிற நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன. அப்போ நாம் இயேசுவை மருத்துவலிருந்து எழுப்பின அந்த தேவனை நாம் விசுவாசிக்கிறோம் பாருங்க. அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாய், அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பாய் நமக்கு காணப்படுகிறது. அதனால்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லும்போது, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே பிரசங்கிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன சாட்சினா, தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறியக்கடவர்கள். இந்த இயேசுதான் தேவன், இந்த இயேசுதான் ஆண்டவர், இந்த இயேசுதான் கிறிஸ்து. அவரே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அவருக்குள்ளவே திருத்தும் இருக்கிறது. அவருக்குள்ளவே ஒரு மூவரு தேவனாய் இருக்கிறவர் அவராகவே இருக்கிறார். ஆகவே பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம், பிதாவாகிய தேவன் ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்குது, அவர் மூலமாய் நாம் உண்டாயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவுக்குள்ள இயேசு இருக்கிறார், இயேசு கிறிஸ்துக்குள்ள பிதா இருக்கிறார்.
அப்போ இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன சாட்சி என்ன? சிலுவையில் அறிந்த இயேசுதான் தேவன், அந்த ஆண்டவராய் கிறிஸ்துவாய் அபிஷேகிக்கப்பட்டவராய், கிறிஸ்து என்று அபிஷேகிக்கப்பட்டவராய் மேசியாவாய் இந்த பூமிக்கு அனுப்பினார் என்பதை இஸ்ரவேல் குடும்பத்தாரை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது, கொரிந்துல ஆண்டவர் சொல்றார், இந்த பிதாவாகிய தேவன் தான் சகலம் உண்டாக்கினார், அவருக்கென்று நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அதே வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துக்கு திருப்பி பவுல் சொல்றது பாக்குறோம். இயேசு கிறிஸ்து என்ற ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் மூலம் தான் சகலம் உண்டு. அப்படி என்றால் பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாகவே இருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதான் விசுவாச வார்த்தை. விசுவாச வார்த்தை, இயேசுவால் நான் பிதாவை அறிகிறேன், பிதாவால் நான் இயேசுவை அறிகிறேன். ஆகவே தேவனுடைய ஆவியினால பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்று, பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவன் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்போ தேவனுடைய ஆவியினாலே பேசுகிறவன் இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று சொல்லுவான். ஆனா இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்டவன் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம் என்று அந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன என்பது, இயேசு பலரில் ஒரு ஆண்டவர் அல்ல. பல பேர் இருக்கிறாங்களா, அதுல ஒருத்தர் அப்படி அல்ல. அவர் ஒருத்தர் தான் கர்த்தர், அவர் ஒருத்தர் தான் தெய்வம், அவர் ஒருத்தர் தான் அதிகாரம் உள்ளவர், அவர் ஒருத்தர் தான் எஜமானன். பழைய ஏற்பாட்டுல யெகோவா அழைக்கப்பட்டவர், இந்த புதிய ஏற்பாட்டுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் அழைக்கப்படுகிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். அதே யெகோவா தான் இங்கு இயேசு கிறிஸ்துவாய் அழைக்கப்பட்டார். அதனால்தான் லூக்கா 2:11 சொல்லும் பொழுது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தர் 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 என்று சொல்லும் பொழுது கடந்தவர், எல்லாவற்றையும் கடந்தவர், அவர்தான் கிறிஸ்துவாய் இந்த பூமியிலே அபிஷேகிக்கப்பட்டவராய் ஒரு மீட்பராய் தாவீதின் ஊரிலே நமக்காக பிறந்திருக்கிறார். எல்லாவற்றையும் கடந்தவர், எல்லாவற்றையும் சர்வத்தை படைத்தவர் இன்று உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதாவது பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் யெகோவாவாய் அழைக்கப்பட்டவர், புதிய ஏற்பாட்டுல பவுல் என்ன சொல்றாரு, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால்தான் தேவன் நமக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் இதை நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள், நீங்கள் இதை நம்பாவிட்டால் நீங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அதுதான் விசுவாச வார்த்தை. நம்புங்க, உங்க வாயில இருக்கு, உங்க இருதயத்தில் இருக்கு, உங்க பக்கத்துல இருக்குது. அதை நம்பலன்னா நீங்கள் அந்த பாவத்திலே சாவீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து கூட சொல்லும்போது, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன், மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்றேன், நான் ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இருக்கிறேன்றார். அப்படின்னா என்னத்த, இயேசு கிறிஸ்து ஆதி முதல் இருக்கிறவர், யெகோவாவா இருக்கிறவரும் அவரே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவா இருக்கிறவரும் அவரே. அதனால்தான் யாத்திராமத்தை சொன்னா, அதுக்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்பவும் இருந்தவர் அவர்தான், புதிய ஏற்பாட்டுல இருக்கிறவரும் அவர்தான். இப்போ இந்த நாளில கூட இந்த ஒரு விசுவாச வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்க உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துல அனுப்பினார் அப்படி சொல்லும் பொழுது, இது தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என்னுடைய பேர் பிரஸ்தாபம். அப்போ தலைமுறை தலைமுறையாய் சொல்லக்கூடிய ஆபிரகாமின் தேவன் யார், ஈசாக்கின் தேவன் யார், யாக்கோபின் தேவன் யார்னா அந்த யெகோவாவா இருக்கிறவர் புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்று தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டு இருக்கிறார். அதனால்தான் இயேசு ஆண்டவர் என்று அறிக்கை செய்வது தேவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்மை ரட்சிப்பதற்குரிய தகுதியை ஏற்படுத்தும். இயேசு ஆண்டவர் என்று சொல்லுவது நமக்கு ஒரு தகுதியை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சுங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவை ஒரு தேவனாக நாம் பார்க்க வேண்டும். அவரால் மட்டும்தான் எனக்கு ரட்சிப்பு உண்டு. அதனால்தான் வேதம் சொல்லுது, மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நான் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அவனுக்குதான் ரட்சிப்பு, அவனுக்குதான் நான் பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன். கிறிஸ்துவை அறிக்கையிட பயமும் வெக்கமும் இருக்கக்கூடாது. விசுவாசத்தை குறிச்சு நம்ம சந்தேகப்படவும் கூடாது. அறிக்கையிடாத விசுவாசம் குறைபாடு உள்ளது. அதனாலதான் இந்த இடத்துல சொல்லும் பொழுது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால். அப்போ இந்த விசுவாசத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாச வார்த்தைகள் எதை பற்றி விசுவாசம் சொல்லுகிறது என்பதை புரிந்து கொண்டு, பழைய ஏற்பாட்டுல இருந்தவரும் அவரே, புதிய ஏற்பாட்டுல இருக்கிறவரும் அவரே, அவராலே எனக்கு ரட்சிப்பு,
அதனால இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லும் பொழுதுதான் நமக்குள்ளே ரட்சிப்பு உண்டு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம் வாயினாலே அறிக்கையிடும் பொழுதுதான் விசுவாசத்திலே நம்ம உறுதிப்படுகிறோம், விசுவாசத்திலே வல்லவர்களாகிறோம், ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அறிக்கையிடாத விசுவாசம் எல்லாம் அது குறைவுள்ள விசுவாசம். அறிக்கை பண்ணாததெல்லாம் குறைவுள்ள விசுவாசம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வராது காரணம், விடுதலை வராது காரணம், இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிர்த்தெழுந்தவர், என்னுடைய கஷ்டங்கள், என் பாடுகள், என் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு உயிர்ப்பை கொடுப்பார், என் விடுதலை கொடுப்பார் என்ற நிச்சயத்தை என் உள்ளத்திலே ஒரு சந்தேகம் இல்லாமல் நான் விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது அங்கு விடுதலை உண்டு. அப்போ ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்துவும் மருத்துவர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருப்பது யாருக்காக? ஜீவன் உள்ளோர் மீது. யாருக்கெல்லாம் உயிர் இருக்குதோ அவங்க மேலும் தான். கிறிஸ்து மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும். அப்போ இன்னைக்கு இந்த பூமியில எல்லாருக்காக வந்தார். மரித்தோர், ஜீவன் உள்ளோர். மரித்தோர்னா யாரு? பாவத்துல மரித்து போனவர்கள். ஜீவன் உள்ளோர் யார்? பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆத்மாவில் ஜீவன் உள்ளவர்கள். அப்போ மரித்து போயிருக்கிறவர்களுக்காகவும் ஜீவன் உள்ளவர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் ஆண்டவர் மரித்தும் எழுந்தும் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்காகவும், இந்த பூமியில் இருக்கிற சகல பேருக்காகவும். அப்போ இந்த குமாரன் இடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவன். குமாரனை விசுவாசியாதவன் ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்திருக்கும். அப்போ குமாரனிடத்தில், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நம்பிக்கை வைக்காதவன், இவர் என்ன 2000 வருஷம், நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே வந்தாரு, இவரு எப்படி கடவுளாக முடியும்? இவர் ஒரு சாதாரண மனுஷனா வந்தாரு, இவர் ரபி தானே, போதகர் தானே அப்படின்லாம் கேட்பாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அந்த ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால, அவர் ஒரு சாதாரண மனுஷன் தானே, சிலுவையில அவர் சாதாரண மனுஷனா தொங்கினவர் தானே, அப்படி என்ற ஒரு அவிசுவாசம் அவர்களுக்கு வரும் பொழுது அவர்களுக்கு நித்திய ஜீவன் வருவதில்லை. வேதத்தில் பார்க்கும்போது குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனே நித்திய ஜீவன் உடையவனா இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவன் ஜீவனை காண்பதில்லை. தேவ கோபம் அவனிடத்தில் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் நம்பலையோ அவர்கள் நித்திய ஜீவனுக்குள், பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. தேவ கோபத்துக்கு ஆளாவார்கள். அவர்களை மரணம் சூழும். மரணம் என்றால் அக்னி, கடல் சூழும். ஆனால் தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சங்கதிகள், இந்த விஷயங்களை எல்லாம் யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படியவர்களுக்கு தந்தரில் பரிசுத்த ஆவி சாட்சி. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, ஆமா எனக்காக வந்திருக்கிறாரு, இது ஒரு உண்மை அப்படின்னு நீங்க நம்பும் பொழுதே பரிசுத்த ஆவி உங்களுக்குள் அதை உறுதிப்படுத்துகிறார். அப்ப உறுதிப்படுத்தி நாம் பூரணரான பிறகு, அதாவது இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இந்த நித்திய ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அந்த ரட்சிப்புல நம்மை முழுவதும் வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். இந்த ரட்சிப்பு தொடங்குது, நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க, தொடங்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன கொடுக்கப்படுதுன்னா, ஒரு அபிஷேகம் கொடுக்கப்படுது, ஒரு முத்திரை கொடுக்கப்படுது. அந்த அபிஷேகமானது உங்களை முடிவு பரியந்த நடத்துகிறதா இருக்கிறது. அப்போ நீங்கள் தொடக்கத்துல விசுவாசிக்கும் போது, இயேசுவால எனக்கு விடுதலை உண்டு, இயேசு கிறிஸ்துவால எனக்கு ரட்சிப்பு உண்டு, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லா பிரச்சனையில இருந்து இயேசுவால மட்டும்தான் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று நம்புகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி என்ற ஒரு முத்திரை கொடுத்து அவர் கடைசி வரைக்கும் நித்திய ரட்சிப்பை, நித்தியனா முடிவில்லாத ரட்சிப்பை அடைவதற்கு நமக்கு வழி செய்கிறவராய் இருக்கிறார். அதனால்தான் வேதம் தெளிவா சொல்லுது பாருங்க, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறோம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவனா இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, இந்த இப்ப சொல்லி இருக்கிற இந்த வார்த்தை, இன்னைக்கு சொல்லி தந்திருக்கிற இந்த விசுவாச வார்த்தைகளை நீங்கள் நம்பும் பொழுது, அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது, நாம் உண்மையிலுமே இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்கிறோம். உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கி நம்மை சத்தியத்தின் வழியிலே, உண்மையின் வழியிலே,
அதாவது அவனுக்குள் சத்தியம் இல்லை என்று சொல்லப்படுது. கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். பொய்யன் என்பவன் யாருன்னா பிசாசு. பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கிற பிசாசு. அப்போ இயேசுவை விசுவாசிக்காதவன் பொய்யனாய் இருக்கிறான், பிசாசா இருக்கிறான். அப்போ இயேசுவை நம்பாதவன் பிசாசா இருக்கிறான். அவனுக்குள்ள சத்தியம் இல்லை, அவனுக்குள்ள உண்மை இல்லை, உண்மை அவன் நம்ப முடியல, உண்மை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இன்றைக்கு தேவன் சொல்ற அந்த விசுவாச வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள போய் அது உட்காரலன்னா அவன் பிசாசின் மகனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களா இருக்கிறோம். அவர் காட்டின வழியிலே நம் நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம நம்முடைய கிரியையினால நம் ரட்சிக்கப்பட முடியாது, நம்முடைய சுயநீதினால ரட்சிக்க முடியாது. ஆனால் தேவனை நம்ம விசுவாசிக்கிற விசுவாசத்தினால, இலவசமா அவருடைய கிருபையினால, கிறிஸ்து இயேசுவினால் இயேசுகிட்ட இருக்கிற அந்த மீட்பை கொண்டுதான் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் நீதியை அவரை விசுவாசத்தின் மூலமாக தான் பெற முடியும். அப்ப கிறிஸ்துவனுடைய நீதியை, கிறிஸ்துவில் இருக்கிற அந்த பரிசுத்தத்தை, கிறிஸ்துவில் இருக்கிற அந்த அபிஷேகத்தை அவரை நம்புவதன் மூலம் தான் நம்ம பெற முடியும். அதுதான் அந்த விசுவாசத்தின் வார்த்தையா இருக்கிறது. அதை நம் உள்ளத்துல நம்ம வைத்து நம்ம அதன்படி நடக்கிறவர்களாய் மாறுறோம். பாருங்க, வேதத்தில் சொல்லும்போது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படல. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது முதல்ல கிரேக்கர், முதல்ல யூதர், அடுத்தது கிரேக்கர். அப்படின்றா முதல்ல யூதர் இடத்துல ஆண்டவர் ட்ரை பண்றாரு. தான் கோத்திரத்துல, ஜாதி இடத்துல, ஜனங்கள் இடத்துல அவர் ட்ரை பண்றாரு. அதுக்கு பிறகு கிரேக்கர் புறஜாதி இடத்துல ட்ரை பண்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, யாரு விசுவாசிக்கிறான்னு அவனுக்கு ரட்சிப்பு. அப்போ எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால் தான், நம்பிக்கையில் தான் பிழைப்பான். அப்போ விசுவாசத்தினால் உண்டாகக்கூடிய தேவ நீதி விசுவாசத்துக்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ சுவிசேஷம் என்பதை என்ன? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து தேவன் அவரை எனக்காக எழுப்பினார் என்பதுதான் சுவிசேஷமே. அப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம இந்த காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறோம். பாருங்க, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குற இடத்துல விசுவாசம் வைக்கிறோம்னு இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஒண்ணும் போய் சிலுவையில அறையணும், நம்ம அறையப்படணும்னு ஆண்டவர் விரும்பல. நாம பாடுபடணும்னு ஆண்டவர் விரும்பல. நமக்காக அவர் பாடுபட்டு முடிச்சிட்டார், எல்லாத்தையும் முடிச்சிட்டார். எனக்காக எல்லாத்தையும் முடிச்சு அவர் ரத்தத்தை சிந்தி எல்லாவற்றையும் நமக்கு சரி பண்ணி வச்சுட்டார். அவரை நம்புகிற அந்த நம்பிக்கை தான், அவனுடைய விசுவாசம் தான் அவனுக்கு நீதியாய் மாற்றும். பாவியை நீதிமான் ஆக்குற இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக நம்புகிறான். அப்போ ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாய் மாற்றுகிற இடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். பாருங்க, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் யாரை நீதியாக கருதுகிறார்? அப்போ நீதியாய் கருதுகிறவர்கள் யார் அப்படின்றால் அவரை நம்புகிறவர்கள் தான் நீதிமான்களா இருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை தான் அவர் நீதியாய் கருதுகிறார், ஒரு கீழ்ப்படிதலாய் கருதுகிறார். நீதி என்பது என்ன தெரியுங்களா? கீழ்ப்படிதல் தான். அந்த உத்தமமாய் உண்மையாய் அந்த கீழ்ப்படுகிற ஒரு காரியம். ஆபிரகாம் நீதிமானா எப்ப மாறான் தெரியுங்களா? தேவன் கட்டளையிட்ட உடனே அவன் மறுபேச்சு பேசாம கீழ்ப்படிஞ்சான் பாருங்க. அதுதான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதுதான் ஆபிரகாம் விசுவாசம் விசுவாசத்தினால அவன் நீதிமானாய் மாறினா ஆபிரகாம ஆண்டவர் நீதிமான் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்போ நீதிமானாய் மாறுறோம் தெரியுங்களா? எந்த கேள்வியும் கேட்காம, எந்த ஒரு இது இல்லாம, இது உண்மை என்பதை உணர்ந்து நமக்கு திருஷ்டாந்தமா எல்லாமே ஆண்டவர் செஞ்சு வச்சுட்டாரு. இதுல சந்தேகப்படுவதற்கோ எதுவுமே இல்லை. இன்றைக்கு கல்லறை காலியா இருக்கிறது, நமக்கு இயேசு மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது நம்ம எந்த விதத்துல சந்தேகப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை எதுவுமே இல்லாத நிலையில நம்ம என்ன அப்படியே நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த விசுவாசத்தின் வார்த்தைகள் நமக்கு அறிவிக்கப்படுகிற அந்த சத்தியங்களுக்கு அப்படியே கீழ்ப்படியும் பொழுது, அதாவது ஆண்டவர் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவின் முன் வாயினால் அறிக்கையிட்டு
தேவன் அவரை மருத்துவர் எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவசித்தார் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாய்நாள் அறிக்கை பண்ணுவான். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ஆனால் நீதி உண்டாக உன்னுடைய இருதயத்தில் விசுவாசிங்க. உன் அந்த கீழ்ப்படிதல் என்னன்னா, அந்த சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். இப்ப யாரெல்லாம் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அப்போ ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது தேவனிடத்திலிருந்து வரல, அது அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக எழுப்பப்பட்டிருக்கிறார் என்று யாரோ விசுவசியாதவர்கள் யாருன்னா அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவை உடையவர்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துமா இருக்கிறார்கள் என்று 2 யோவான் 1:7 சொல்லப்படுது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்து இருக்கிறோம் என்று அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ள ஒருத்த பிசாசாக்குறான், ஒருத்தன் பிசாசா இருக்கிறான். ஆண்டவர் அன்னைக்கே சொல்றாரு, உங்களுக்குள்ள ஒருத்த பிசாசா இருக்கிறான். யோவான் 6:69-71 வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று எல்லாரும் அறிக்கை பண்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள ஒருத்தன் பிசாசா இருக்கான், அவனுக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து 12 ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போறான் என்பதை அவர் அறிந்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இன்னைக்கு நம்ம எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, எத்தனையோ போராட்டங்கள் இருக்கு. இதன் மத்தியில எனக்காக வந்தவர், என்னை படைத்தவர், என்னை குறித்து கரிசனை உள்ளவர், எனக்காக ஒருத்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பவில்லை என்றால், இதேதான் நம்முடைய உள்ளத்துல நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது நாம் அவிசுவாசிகளாக இருக்கிறோம், அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக இருக்கிறோம். அந்த இடத்துல வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் வஞ்சகர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் தேவனை நம்பாதவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசம் இல்லாத சந்ததியா இருக்கிறார்கள் என்று சொல்றார். அதனால தான் சொல்ற, 12 பேர் கூடவே இருந்தவங்க, அதுல ஒருத்தன் பிசாசா இருக்கிறான் என்று இயேசு சொல்றார். அப்போ அவர்களுக்கு தேவ கோபாக்கினை வரும் என்று ஆண்டவர் சொல்றார். இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் தேவ கோபாக்கினை வரும், இயேசுவை நம்பாதவர்களுக்கு தேவ கோபாக்கினை வரும். அவர்களை மரணம் ஆட்கொள்ளும், பாவத்தின் சம்பளமாகி மரணம் ஆட்கொள்ளும். ஏன்னா பாவத்தின் சம்பளமாகி மரணத்தை ஜெயித்தவர் இயேசு மட்டும்தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்களுக்கு மரணம் வரும். மரணம் என்றால் நெருப்பு, அக்கினி, அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். மரணம் என்பது அக்கினி கடல். அப்ப அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். அப்போ அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பொய்யர்கள் என்று சொல்றது. பொய் என்றால் பொய் பேசுகிறவர்கள், பொய்க்கு பிதா யாருன்னா பிசாசு, பொய்யன், பொய் பேசுகிறவர்கள். அப்படி என்றால் அவர்கள் பிசாசினால் உண்டானவர்கள் என்று அர்த்தம். அவர்களிடத்து சத்தியம் இல்லை என்றால் உண்மை இல்லை, அவர்களிடத்து உண்மையை சொல்லுகிற தேவன் இல்லை, உண்மையான தேவனுடைய காரியம் இல்லை, உண்மையானவர்களை அவர்கள் கண்டு கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உங்களுடைய விசுவாச நம்பிக்கை தேவன் மேல் இருக்கும்படிக்குதான் அவர் நமக்காக எழுப்பி திருஷ்டாந்தமா இயேசு கிறிஸ்து எழுப்பி அந்த கல்லறை காலியாக இன்றைக்கு அங்க ஜெருசலேம்ல ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் மரண கட்டுகளில் இருந்து, உபாதைகளில் இருந்து தேவன் அவரை மீட்டு கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளில கூட நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கைப்படும். ஆகவே நீங்கள் நீதி உண்டாக, நீங்கள் ஒரு நீதிமானாய் மாற வேண்டும் என்றால் உங்கள் இருதயத்தில் எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார், என் பாவத்துக்காக மரித்திருக்கிறார், என் சாபத்துக்காக மரித்திருக்கிறார், என்னுடைய எல்லா கட்டுகளுக்காக மரித்திருக்கிறார் என்று உங்கள் உள்ளத்திலே நம்பிக்கையோடு இருந்து அதை வாயினால் அறிக்கை பண்ணுங்க. ஏசப்பா எனக்காக வந்தீரப்பா, எனக்காக மரித்தீராச்சா, எனக்காக உயிரோடு எழுந்துங்கப்பா, உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம் நீங்க சொல்லுங்க. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில ரட்சிப்பை கண்டடைவீர்கள். அது வாயில அறிக்கை பண்ண வேண்டும். அறிக்கை பண்ணும்போது 2 பேர் கேட்கிறாங்க, ஒன்று கர்த்தர் கேட்கிறார், இன்னொன்று பிசாசு கேட்கிறார். பிசாசான வெட்கப்பட்டு போவான்,
ஏனென்றால் வாயிலை அறிக்கை பண்ணும் பொழுது அந்த இடத்துல உங்கள் வாயினால் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனாய் மாறும். ஆண்டவர் சொல்றார், உங்கள் வாயிலே தான் மரணம் இருக்கிறது, ஜீவனம் இருக்கிறது. உங்கள் வாயில தான் நீங்கள் ஜீவனை சுதந்திரிக்க முடியும். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரட்சிப்பை கொடுத்தார் என்பதை நீங்கள் சொல்ல சொல்லதான் அந்த ரட்சிப்பை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். நீங்க உங்க வாயில நீங்கள் சொல்லாவிட்டால் அந்த வாயிலிருந்து அந்த வார்த்தை பிசாசு சொல்ல விட மாட்டான். தயக்கத்தை கொடுப்பான், சந்தேகத்தை கொடுப்பான், புலம்பலை கொடுப்பான். முதல்ல புலம்பலை கொடுப்பான். எப்போ சந்தேகம் வருமோ அப்போ புலம்பல் வரும். புலம்பல் வந்தால் அந்த இடத்துல விசுவாசம் இருக்காது. கவலை வந்தால் விசுவாசம் இருக்காது. அப்ப அதெல்லாம் சத்துரு கொடுக்கிற காரியங்கள். நீங்க புலம்ப ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களிடத்தில் விசுவாசம் இல்லை. ஆண்டவர் அதான் இந்த இடத்துல பவுல் மூலம் சொல்ற, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை இதுதான். உங்களுக்காக மரணத்தை ஏற்று உபாதையினுடைய கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து, மரண கட்டுகளிலிருந்து அவிழ்த்து தேவன் அவரை எழுப்பினாரே, அப்படிப்பட்ட தேவனையும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அது நீதி உண்டாக, நீங்கள் நீதிமானாய் அது மாற்றும், உங்களை நீதிமானாய் மாற்றும். அதே நேரத்தில் உங்களை விடுதலையாக்கும். உங்களை ரெண்டு இரட்டத்தனியான ஆசீர்வாதம். இதுல பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல இரட்டத்தனியான ஆசீர்வாதம். ஒன்று உங்களை நீதிமானாய் மாற்றும், இரண்டாவது உங்களை விடுதலையாக்கும். இந்த பூமிக்குரிய விடுதலையும் கிடைக்கும், பரத்துக்குரிய நீதியையும் உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை. உன் ஆவியிலே நீங்கள் நீதி உண்டாக நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் ஆவியிலே நீங்கள் கட்டுகள் இருந்து விடுதலை அடைகிறீர்கள். உங்கள் ஆத்ம கட்டுகள் விடுதலை அடைகிறது. நீங்கள் நீதி உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள், நீதிமானாய் மாறுகிறீர்கள். உங்கள் உள்ளான மனுஷன் பலப்படுகிறது. உங்கள் உள்ளான மனுஷனில் ஒரு விடுதலை காண்கிறீர்கள். நீங்கள் அபிஷேகத்துக்குள் வருகிறீர்கள். நீங்கள் நீதிமான்களாய் மாறுகிறீர்கள். உங்கள் வாயிலை அறிக்கை பண்ணும் பொழுது அந்த அறிக்கையானது உங்க வெளியரங்கமான சரீர பிரகாரமான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுகிறது. இதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது அருமையானவர்களே. அடுத்தது இன்றைக்கு 11வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதுல பார்க்கும்போது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப இங்க விசுவாச வார்த்தை பற்றி பேசணும். ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, அவரை விசுவாசிக்கிறேன். நீங்க நம்பி உங்க வாயில இந்த வார்த்தைகளை சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை வெட்கப்படாது. உங்க வாழ்க்கையில வெட்கப்பட மாட்டீங்க, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றார். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பர்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரமான மூளைக்கல்லா இருக்கிற விசுவாசிக்கிறவன் பதறான். அந்த மூளைக்கல் யார்? இந்த கல் யார்? கர்த்தராகிய இயேசுவே அந்த கல் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல். அந்த கல்லாகி இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிறவன், நம்பிக்கை வைக்கிறவன், இவராலே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவன் வெட்கப்படுவதில்லை. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை ஒரு நாள் போட முடியாது. இயேசு கிறிஸ்து தான் உங்க வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய அடிக்கல். ஒரு வீடு கட்டணும்னா மூளைக்கல் ஒன்று வேண்டும். ஒரு கல் இல்லாம அந்த வீடே கட்ட முடியாது. ஒரு சின்ன கல், ஒதுக்கப்பட்ட கல், யூதர்களால் ஒதுக்கப்பட்ட கல், அந்த கல்லை கொண்டுதான் இன்றைக்கு நாம் கட்டப்படுகிறோம். அந்த அஸ்திபாரத்தை தவிர வேறு அஸ்திபாரம் போட முடியாது. அந்த மூளைக்கல்லை தவிர வேறு அஸ்திபாரம் இல்லை. எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல். அப்ப அந்த அஸ்திபாரம் எங்க கட்டப்படுகிறது? அந்த ஒரு கல்ல இருந்து ஆரம்பிக்கிறது. அந்த ஒரு கல்ல இருந்து அவ்வளவு பெரிய கட்டடம் எழும்புகிறது, திருச்சபை எழும்புகிறது. அந்த ஒரு கல் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவரை நம்புகிற நம்பிக்கை, அந்த விசுவாசம், அதுதான் சபையை உயிர்ப்பிக்கிறது, சபையை மீட்சி அடைய வைக்கிறது, சபையிலே நம்பிக்கை கொடுக்கிறது, சபைக்கு விடுதலை கொடுக்கிறது, மீட்பை கொடுக்கிறது. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவர்கள்லாம் அங்கிருந்தா எழும்புகிறார்கள். பாருங்க, 1 பேதுரு 2:6 அந்தபடி இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமா இருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிற வைக்கப்படுவதில்லை. இது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை. வேதத்துல சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டுல சொல்றது, ஏசாயா 28 சொன்ன அதே வார்த்தையை பேதுரு சொல்றார். இதோ தெரிந்து கொள்ளப்பட்டது வெளியேற பெற்றதுமா இருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை.
தேவன் வந்து ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டாக்குவார், புதிய கட்டுமானத்தை உண்டாக்குவார்னு நினைக்காதீங்க. இந்த கல் வந்து மூளைக்கல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புதிய ஏற்பாட்டை புதிய சபையை உருவாக்குவதில் அல்ல. பழைய தீர்க்கதரிசிகள் வேதத்துல சொல்லும்போது எபேசில சொல்லும்போது அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் எங்க எங்க வர்றாங்க? பழைய ஏற்பாட்டுல. அப்போஸ்தலர்கள் எங்க வராங்க? புதிய ஏற்பாட்டுல. இந்த 2 பேருமே எந்த கல்லுல இருந்தா தொடங்குறாங்க? மூளைக்கல்ல இருந்தா. அப்படியானால் இது புது ஆரம்பமோ புது கட்டடமோ அல்ல. தீர்க்க தரிசனத்துடைய நிறைவுதான் இயேசு. தீர்க்க தரிசனுடைய நிறைவுதான் இயேசு. அப்போ இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன் பழைய ஏற்பாட்டு ஆளா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டு ஆளா இருந்தாலும் சரி, அதாவது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோன்னா என்ன? அவன் பழைய ஏற்பாட்டு ஆளா இருந்தாலும் சரி, யூதனா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி, அவன் அடிமையா இருந்தாலும் சரி, அவன் சுயாதீனனா இருந்தாலும் சரி, அவன் புறஜாதியா இருந்தாலும் சரி, எந்த கோத்திரமா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுது. ஆகவே இயேசு கிறிஸ்து என்ற அந்த கல்லில தான் தீர்க்கதரிசிகளை இணைகிறார்கள், அஸ்திபாரத்துல அப்போஸ்தலர்களும் இணைகிறார்கள். அவர்கள் மேலதான் நம்ம கட்டடம் கட்டப்படுறோம். அப்போ இந்த கட்டடத்துல இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல்லா இருக்கிறார். அப்போ இந்த கட்டடம் வித்தியாசமான ஒரு கட்டடம், பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிற ஒரு கட்டடம். இந்த கட்டடத்தினுடைய மூளைக்கல் இயேசு கிறிஸ்துவே. ஆகவே அவரை நம்புகிறவன், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுது. அப்போ இந்த கல்லின் மேல் பேதுருவை பார்த்து சொல்றார், இந்த கல்லின் மேல் சபை கட்டு. பேதுரு என்று சொல்லும் பொழுது என்னன்னா, அந்த இடத்துல ராய் சொல்லும் பொழுது என்னன்னா, தெலுங்குல வந்து ராய்ன்னு வந்து கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சீமோன் பேதுரு இல்லையா, அந்த பேதுரு வந்து சொல்லும் பொழுது கேபா. அப்ப அந்த கேபா என்பது என்னன்னா, அங்க கல், நீ கேபாவா இருக்கிற, கல்லா இருக்கிற. உண்மையில நாங்க சபையை கட்டுறோம். அப்போ இந்த கல் எங்க இணைகிறது? இந்த அப்போஸ்தல கல் எங்க இணைகிறது? அங்க இயேசுவோடு இணைந்திருக்கிறது. இயேசுவோடு இணைந்த இந்த கல்லு மேல அப்படியே சபை எழும்புகிறது. அப்ப அவரை விசுவாசிக்கிற வெட்கப்பட்டு போவதில்லை என்றால், அவரை நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள் அவர் மேல் கட்டப்படுகிறார்கள். அந்த கட்டடம் வளர்ச்சி அடைகிறது. அப்ப சபை கட்டுவேன் என்று சொன்னால் என்ன? அது கட்டப்படுகிற கட்டடம், வளர்ச்சி அடைகிற கட்டடம். அஸ்திவாரம் போட்டு அப்படியே வைக்கிறது இல்ல, அது மேல வளருது, கட்டடம் வளருது. ஆனால் இன்னைக்கு தேவன் சொல்றாரு, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறதுனால, அந்த தேவ அன்பு நமக்குள் இருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற அந்த விசுவாசமானது நம்மை வெட்கப்படுத்தாது. நான் அவரை நம்புகிறேன், அவர் மேல் அன்பு வைத்திருக்கிறேன், அவர் என்னை விடுவிப்பார், என்னை நேசிக்கிறவர், அவரை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஊற்றப்பட்டவனுடைய அடையாளமாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வெற்றி மேல் வெற்றியும், அந்த ரட்சிப்பின் மேல் ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். எல்லா விஷயத்துல ரட்சிப்பு என்றால் மீட்பு, விடுதலை, அதை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்க முடியும். இன்னைக்கு தேவன் சொல்றாரு, எருசலேமை குறிச்சு ஆண்டவர் சொல்லும் பொழுது, இந்த எருசலேம், அந்த சீயோனை குறித்து சொல்லும் பொழுது, அந்த இடத்துல ஒரு அஸ்திபார கல்லை நான் வைக்கிறேன் அப்படி சொல்றதை பாக்குறோம். அந்த அஸ்திபார கல், அந்த சீயோன், எருசலேமை குறிச்சு சொல்ற ஒரு வார்த்தை. அப்போ எருசலேம் வந்து தேவனுக்கு பிடித்தமான ஒரு தேசம். அந்த இடத்துல அவர் சொல்றார், ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும், அவருடைய நாய்கள் உன் கை தாய்களுமா இருப்பார்கள். தரையிலே முகம் குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்கள் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். இது ஒரு தீர்க்க தரிசன வசனம். ஏசாயா 49:23 சொல்ற ஒரு வசனம். இந்த எருசலேமை குறித்து, சீயோனில ஒரு கல் வைக்கப்படுகிறது. இந்த கல், அந்த எருசலேமில் வைக்கப்படுகிற இந்த கல், அந்த எருசலேம் தேசம் தேவனுக்கு பிடித்தமான ஒரு தேசம். ஏன்னா அந்த தேசத்துல மறுபடியும் இயேசு கிறிஸ்து வந்து ராஜாவாய் உட்கார போகிறார் 1000 வருஷ அரசாட்சியில.
அந்த தேசம் கர்த்தருக்கு என்று நியமிக்கப்பட்ட தேசம். அந்த இடத்துலதான் இயேசு கிறிஸ்து மரித்தாரு. அப்போ அந்த தேசத்தில ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளா. அப்போ அந்த தேசத்தை ராஜாக்கள் வளர்க்கிறார்கள். ராஜாக்கள்னா அநேக ராஜாக்கள் எழும்பி அந்த தேசத்தை ஆண்டார்கள். அடைய நாயகர்கள் உன் கைத்தாயும். அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த தேசத்துல தான் இயேசு கிறிஸ்து அவர் எல்லாவற்றிலும் அவர் பிறந்து வளர்ந்து மரித்து நமக்காக பாடுபட்டார். அதனால நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர் வைக்கப்பட்டு போவதில்லை. அப்ப அந்த தேசத்திலே உன்னை வளர்த்த அந்த தேசத்திலே அந்த இடத்துல தான் நான் கல்லாக, அந்த இடத்துல தான் ஒரு கண்மலையாக நான் இருக்கிறேன். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். அப்போ இனி பாருங்க, ஆபிரகாமை மீட்டு கொண்ட தேவன் யாக்கோபுனுடைய வம்சத்தை குறித்து சொல்லும் போது இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. அப்போ தேவன் சொல்றாரு, அவருடைய வம்சத்தில் வந்த யாக்கோபனுடைய சந்ததியாக வருகிற நம்மை குறித்து ஆண்டவர் சொல்ற ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். யாக்கோபு என்றால் அந்த இஸ்ரவேல் சந்ததி. இப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இனி வெட்கப்பட்டு போவதில்லை. மீட்டு கொண்ட ஜனங்களை ஆண்டவர் சொல்ல இனி வெட்கப்பட்டு போகுது, அவன் முகம் செத்து போவாது. ஆண்டவர் சொல்ற காரியம் அது. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் சொல்ற, அது ஒரு இடறதுக்கான கல்லையும் தவறுதலுக்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமா இருப்பவன் அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறது. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்ற மூளைகளாகிய சீயோனில் வைக்கப்பட்ட அந்த கல்லின் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த 11வது வசனத்தை சொல்லி இருக்கிறபடி அவரை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அந்த கல் விலையேற பெற்ற கல், அது ஒரு மூளைக்கல். ஒதுக்கப்பட்டு யூதர்களால் ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் இன்றைக்கு யாரெல்லாம் யூதராலும் கிரேக்கராலும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாராலும் அது விசுவாசிக்கப்படும் பொழுது, நம்பும் பொழுது ஆண்டவர் என்ன செய்றார்? அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசி பதறான் என்று சொல்லப்படுகிறார். யார் ஒருவர் இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள் அவர்கள் பதற மாட்டார்கள். அவர்கள் பயப்பட மாட்டார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆகவே இந்த நாளில் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் கர்த்தருக்கு சித்தமானால் 12வது வசனத்திலிருந்து அடுத்த வாரத்தில் தியானிப்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்று வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரான தம்மை தொழுது கொள்கிற யாருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வித்தியாசம் பார்க்காதவர், பட்சபாதம் பார்க்காதவர். அவர் எல்லாருக்கும் தேவனாய் இருக்கிறவர். எல்லாரையும் இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆக இதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் தியானிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே, எங்களுக்காக மரித்து எங்களுக்காக எழுப்பப்பட்டவர் நீர் ஒருவரே. பழைய ஏற்பாட்டில் ஏகோவாவாய் இருந்தவர், புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் ஆண்டவராய் எங்களுக்குள் வந்தவர். அப்பா, நீர் எங்களுக்கு மூளைக்கல்லாய் இருந்து எங்கள் மேல் அப்பா நீ பிரியம் வைத்து கர்த்தாவே உம்மை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து வெட்கப்படாத ஜீவத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீரே. கொடான கொடி ஸ்தோத்திரம், உமக்கு எல்லா மகிமை செலுத்துகிற ராஜா. அது கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளில வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினாலே சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாய் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு ரட்சிப்பின் அனுபவம் எங்களுக்குள் பூரணப்படட்டும் ஐயா. அனுதினம் உபதேசங்களை கேட்டு நாங்கள் விடுதலை மேல் விடுதலை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. ஜெயம் எடுத்துக்கொண்டே இருக்கட்டும் தாப்பனே. எங்கள் ஜெயஜீவியமான் மாறட்டும். கடைசி வரையும் முடிவு வரையும் நாங்கள் நிலைத்து நின்று ஜெயம் பெற உதவி செய்யுங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ரட்சகர் மூலம் நல்ல பிதாவே,